ரஜினி சார் பேசும்போது இந்த மாதிரி இந்த படம் ஒரு ஏழை நண்பன் பணக்காரன் நண்பன் கதையை சொல்கிறேன். அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். நான் எழுதுவேன். அவர் மேடையில் உட்காந்தும்போதே அந்த ப்ரோக்ராமில் எழுதுறது போகிறது. அந்த படத்தில் நான் ஒரு பாட்டு கூட எழுதியிருப்பேன். சிச்சுவேஷன் வர அந்த சூழ்நிலை அந்த மாதிரி. அப்போ அந்த எழுதும்போது அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு. பேசும்போது எல்லாரும் பேசும்போது கடைசியாக ரஜினி சார் பேசும்போது முதல் அதிக நேரம் பேசின ஒரு ஸ்பீச்சாக ரஜினி சார் இருக்கும். அப்போ தான் அவர் முதல் ஒரு கதை சொல்கிறாரு. இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு முன்னே இந்த படத்தில் நான் யார் கண்ணன் பற்றி சக்தி கண்ணனை பற்றி பேசிவிட்டு என்னை பற்றி பேசிவிட்டு நான் இதில் ஒரு ஏழை நண்பன் பணக்காரன் நண்பன் கதை தான் எனக்கு தானுவை பார்த்தா ஞாபகம் வருது. ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்போவுமே எந்த நேரமும் பிஸியாக பணம் பிஸ்னஸ்ன்னு இருப்பான். ஒரு ஏழை நண்பன் மட்டும் அந்த பணக்காரன் பார்க்க வரும். உட்கார் அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் ஃபோனில் பேசி இங்கே 50 lakhs கொடு, இங்கே 20 lakhs கொடு இப்படின்னு பேசின்னு இருப்பான். ஏழை நண்பன் பேசினே இருக்கும்போது நான் வரேன் அப்படின்னா அப்படின்ட்டு ஃபோனில் பேசிடுவோம். இப்படி ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஏழை நண்பன் வரும்போது அந்த ஃபோனெல்லாம் அமைதியாக இருக்குது. வா எப்படி இருக்க ஏது இருக்க உட்காரு அப்படின்னு பேசுகிறாரு. என்னப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறேன். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும்போது இல்லை சொல்லு ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டா நீ உடனே எனக்கு 20 லட்சம் உடனே கொடுத்துருவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபோனை கொடுன்றாரு. அந்த ஃபோனை கொடுத்தவொன்னே அந்த ஃபோன் பேசி நான் இந்த அட்ரஸில் ஒரு 20 லட்சம் அனுப்புங்க அப்படின்னு ஏழை நண்பன் சொன்னால் அடுத்த 20 நிமிஷத்தில் ஒரு சூட் கேஸில் ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்துட்டு சார் கொடுக்க சொன்னார். சல்யூட் அடிச்சுட்டு போகிறான். எடுத்துக்கோ அப்படின்றாரு. என்ன நீ இதுவரையிலும் பணத்தை தான் பார்த்தேன், நான் நண்பர்களை பார்த்தேன். இதான் நண்பன். அப்படி வரக்கூடிய ஏழை நண்பனாக எனக்கு தானு தெரிகிறாரு. சூப்பர். அப்படிப்பட்ட தானுவுக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன். அந்த மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ தேவி மணி அண்ணன் பத்திரிகையிட தேவியில் எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் போடுவார். பிட் இப்போ பண்ணுறாங்க பார் அந்த மாதிரி போடும்போது அவர் என்ன கேட்குறாரு, ஏன் தானே இதுவரையிலும் நீ பழைய படங்களில் ஒரு சகாப்தம் படித்த யார் படத்தில் பண்ணிட்ட, ரஜினி சாரே உனக்கு டேட்டு கொடுக்க போகிறாரா, அதை என்ன பண்ண போகிறேன்னு. ஆனால் குறித்து வச்சுங்க வானத்துலேருந்து செய்தி தருவேன் அப்படின்னு. என்ன சொல்கிறேன், வானத்துலேருந்து செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறேன். அது பத்திரிக்கையில் தேவி பத்திரிக்கையில் வந்துடுச்சு. நீ நினச்சி பாரு, கபாலியில் வானத்துலேருந்து சூப்பர் எடுத்து அது 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 சத்தியமான வார்த்தை. அவர் மனசில் வச்சு ஒரு பூஜிக்கிறேன். நினைவில் இருந்ததா பண்ணும்போது கண்டிப்பாக அது மாதிரி வந்தது. இன்னும் கூட இருக்குது சில ஐடியாக்கெல்லாம். அது வரும்போது தானே அது தெரிச்சு விட முடியும், இல்லைன்னா அது பறந்து போயிடும் மற்றவங்களுக்கு. அப்படி ஒரு சூழலில் அன்னைக்கு அவர் கூப்பிட்டு உடனே நைட்டே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கண்ணன் சக்தி உட்கார வச்சு தானு சாருக்கு நான் படம் பண்ணுறேன், நீங்கள் கதை ரெடி பண்ணுங்கன்றாரு. ஒரு 3 மாதத்துக்குள்ளவே கதை பண்ணாத இவங்களுக்குள்ள பிரச்சனை அவர் ஒரு படம் தனியாக பண்ண போயிட்டார். இவன் பாரதி கண்ணம்மான் சாஜன் ப்ரொடக்ஷனுக்கு இவன் படம் பண்ண போயிட்டான். நான் இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணின்னு இருப்பேன். அது எப்போனா ஒரு தடவை போய் பார்ப்பேன். அடுத்த படம் அப்போது அவர் தான் சொல்கிறாரு, நடுப்புற ஒரு படம் நீங்கள் பண்ணிவிடுங்க தானே அப்படின்றார். ஏன்னா இவங்க இல்லைன்றதை அவர் தெரிஞ்சுக்கினார். நடுப்புற படம் பண்ணிவிடும்போது சரி சார் இப்போ விஜயகாந்த் அப்ரோச் பண்ணின்னு இருக்கேன், பண்ணுங்கள், நீ விஜயகாந்துக்கு காலியான ஒரு படத்தை நீங்கள் வாங்குங்க, அதை ரீமேக் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல படம் அப்படின்னு அவர் நடிக்க வேண்டிய கதையை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. சூப்பர். உடனே அன்சா பிக்சர் பாபாய் பிபின் ஷா கிட்ட சொல்லி பாம்பேயில் பேசி 20,000 ரூபாய்க்கு வாங்கி காலியா ரைட்ஸ், தமிழ் ரைட்ஸ் வாங்கி, அப்போது ரஜினி சாருக்கு பிடிச்ச மாதிரி டைரக்டர் ராஜசேகரை பிடிக்கிறார். விஜயகாந்த்கிட்ட போய் சொன்னோன்னே விஜயகாந்த் அப்போது இந்த படம் நல்லா போயின்னு இருக்குது, வைத்தியை காத்திருந்தார். அங்கே போய் பார்த்தோன்னே அவர் இல்லைன்னா நீங்கள் ராவுத்தரை பார்த்து பேசிடுங்க, நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன்ட்டார். ராவுத்தரை பார்க்குறேன், 2-3 தடவை பார்க்குறேன், 2-3 தடவை சொல்லியிருக்காரு என்ன பண்ணுறேன்ட்டு கடைசியாக ஒரு அதிகமான விலையை சொல்கிறார், நான் ஓடி போடுவேன்னு. சம்பளத்தை சொன்னோன்னே தரேன் சார் அப்படின்ட்டா. எப்போ அட்வான்ஸ் போனோன்னே அவர் ஷாக்கு. ஏன்னா 3 மடங்கு ஏற்றி சொன்னால் 1 மடங்கு வாங்குறத 3 மடங்கு ஆக்கி சொல்லும் போது நான் ஓகேன்றேன். எந்த தைரியத்தில் நான் சொன்னேன்னு எனக்கும் தெரியாது, இப்போ தெரியாது. சொன்ன உடனே அப்போ இவருக்கு என்ன மார்க்கெட்டு என்ன பிஸ்னஸ் எதுவுமே தெரியாது, கண்மூடித்தனமாக அடிக்கிறேன். ஏன்னா அதையே தட்டிட்டு இதே ஏமாத்துறோம், யாருன்றதே தட்டிட்டோம் இதே ஏமாத்துறோம், இது வெயிட்டான பார்ட்டியாச்சா அப்படின்ட்டு சொல்கிறேன். அவர் அசந்துட்டார். எப்போ வேணும் சார் அட்வான்ஸ்ன்றேன்.
இல்லை நான் விஜய் ஆமாம் விஜய் 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 வந்துட்டோமா, வந்தவுடனே நான் கூப்பிட்டு வாங்கிக்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன்னாரு. மறுநாள் போனேன், நாளைக்கு உங்களை வந்துட சொன்னார். அப்போ தான் ஹேர் ஸ்டைல் கட் பண்ணுறாரு யார், விஜயகாந்த் வந்து தாஜில் ஹேர் கட்டிங் பண்ணிவிட்டு வராரு. வந்தவுடனே அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன், சார் அவர் வரட்டும், நீங்கள் வாங்கிக்க சார், மாலை எடுத்து போட்டு பணம் கொடு இருக்க வந்துட்டோம், ஏன்னா நான் உனக்கு கொடுத்தா மரியாதைன்ற மாதிரி அப்படி ஸ்டாச்சு எடுத்துன்னு போகிறேன். ஒன்று விஜயகாந்த் வந்தார், அவருக்கு ஒரு மாலை, இவருக்கு ஒரு மாலை அட்வான்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த அதுக்கு தான் முதல் பூஜைக்கு போஸ்ட் அடிச்சது. கூலிக்காரனுக்கு ஸ்டில் செக்ஷன் முதல் ஸ்டில் செக்ஷனாக அப்போ தான் வைக்கிறேன். ஸ்டில்ஸ் ரவி தான் வந்து அப்போ எனக்கு அந்த பாசத்தில் ரவியும் ஃபார்மில் வந்துடுறாரு, பெஸ்ட்டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னு வந்துடுறாரு. அவரை எடுத்துன்னு வந்து போட்டோன்னா அவர் வந்து ஏவிஎம்மில் வச்சு ஸ்டில் செக்ஷன் எடுத்தார். அது எடுத்து போகிற மாதிரி, வண்டி வலிக்கிற மாதிரி நிறைய ஸ்டில் எடுத்து அந்த பைப் பிடிச்சின்னு அப்படி நிற்பார், கையில் துப்பாக்கி வச்சுன்னு. அந்த ஜர்க்கின்லாம் போட்டு பெங்களூரில் போய் காஸ்டியூமும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ குமார்ன்ற ஒரு டெய்லர் நல்லா சப்போர்ட் பண்ணார், அவர் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை போட்டு அந்த ஸ்டில்லாம் எடுத்து அதை அப்படி வந்து நின்று அந்த பக்கத்தில் 9 ஷீட் போஸ்டரு ஒரு ஜன்னலில் வந்து ஜெயில் உள்ளே இருக்கிற மாதிரி ஜெய்சங்கர் பார்க்குற மாதிரி காலியா ரைட்ஸை வாங்கி ராஜசேகர் டைரக்டர்கிட்ட கொடுத்து பண்ணோன்னே அது என்ன ரேஞ்சுன்னா அதாவது 56 லட்சம் வியாபாரம் இருந்த விஜயகாந்துக்கு 1 கோடி டச் பண்ணது கூலிக்காரன் தான். அப்போது ரஜினி சாருடைய படம் வந்து நான் அடிமையில்லை 1,17 லட்சம். ஸோ கிட்ட வருது. இந்த பப்ளிசிட்டி வைப்ரேஷன் அடி விளம்பரமாக போட்டு மிரட்டினேன். அப்போல்லாம் பத்திரிக்கை தானே, பத்திரிக்கையில் ஃபுல் பேஜ் அடித்தாலுமே அப்போ உங்கள் சைடில் தான் பத்திரிக்கை விளம்பரம் வரும், நீங்கள் அதுக்கடுத்தது நீங்கள் வரீங்க, நான் அடித்த பிறகு பின்னாடி நீங்கள் வரீங்க. அடித்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் பார்த்ததே ரஜினி சார் தான் பார்க்குறாரு. கூலிக்காரனை முதல்ல தேவசி ரேட்டில் முதல்ல அவர் பார்த்துட்டு கைப்பிடிச்சிட்டு ஃபஸ்ட் நல்ல வைப்ரேஷன் உங்கள் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு பண்ணார். படம் பெரிய விழா கொண்டாடிச்சு. ஒரு விஜயகாந்தனுடைய ஓய்வு, அதாவது டப்பிங் போக வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு பிட்டு ரஜினி இது டைரக்டர் இல்லாத திணறுவாங்க அந்த டப்பிங்கில் இந்த வாய்ஸ் ஏதாவது ஒரு அந்த நான் லிப்புக்கு. விஜயகாந்த் வச்சுன்னு சொல்லு இந்த டைலாக் போடுங்கன்னு, அந்த டைலாக் சிங்காகவும் கதையோட ஒட்டி வரும், நமக்கு தான் ஊன்றிடுமே கதையில். அப்படி ஒன்று ஒன்று அவர் ரோட்டில் வண்டி வச்சுன்னு வரும்போது எங்கெங்கே கேப்பு இலைப்பாடுறாரோ மரத்தடியில் அங்கெல்லாம் போயிட்டு கதை சொல்லுவேன், சீன் சொல்லுவேன், இதெல்லாம் சொல்லின்னு இருப்பேன். இதெல்லாம் பார்த்த பிறகு அதுக்கு அடுத்தது அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. கூலிக்காரன் படத்தில் தான் புரட்சி கலைஞர். அது வந்து எப்படின்னா இதுக்கு போகிறோம், இங்கே ஒரு மணலியில் வந்து ஒரு சின்ன சேக்காடுன்ற கிராமத்தில் விஜயகாந்த் சாருடைய மன்ற விழா கல்யாணம் ரிசப்ஷன் போகிறோம். நான், ராவுத்தர், விஜயகாந்த், நான், அப்புறம் வசந்தன். விஜயகாந்த் ஆஃபீஸில் ரசிகர் மன்றத்தில் வந்தார். வண்டியில் போகும்போது ராயபுரம் பிரிட்ஜ் ஏறும்போது ஏதாவது டைட்டில் சொல்லணும் போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி புரட்சி நடிகர் திலகம் இருக்கார், கலைஞர், நான் கலைஞர் தாசன், அதனால் புரட்சி கலைஞர் அப்படின்னு டைட்டில் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் சூப்பராக இருக்குது அப்படின்றாரு, அந்த டைட்டில் அமையுது. சூப்பர். இது இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய அடுத்த படம் வந்து உடனே என்னை கூப்பிட்டு ராவுத்தரும் விஜயகாந்தும் ஃபைனல் பேமெண்ட் கொடுக்கும்போது திருப்பி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் தேவ் சொல்கிறேன்னே, வருஷத்துக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் போய் டேட்டு கேட்காதீங்க, நாங்களே உங்களுக்கு பண்ணுறோம் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நல்லவனுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. கடவுளாக பார்த்து உங்களை எங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காரு அப்படின்னு அவ்வளோ பெருமையாக பேசி பணத்தை இல்லை நான் வேணாலும் முடியவே முடியாது, மொத்த பணத்தையும் தள்ளி கொடுத்துருவோம், நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க எங்களை, இப்படி ஒரு ரிச்னஸ். ஏன்னா குதிரைமுக்குக்கு ஃபைட்டர்ஸ் குரூப்பே இட்டும் போகிறேன் ஃப்ளைட்டில், அதெல்லாம் அப்போல்லாம் அவருடைய படங்கள் இங்கேயே தானே விளையாடின்னு இருக்கேன். முதல்ல ஃப்ளைட்டில் இட்டும் போகிறது நம்ம தான். காஷ்மீருக்கு வரணும், அடுத்த படத்துக்கு காஷ்மீருக்கு இட்டும் போனால் குதிரைமுக்கில் இட்டும் போய் ஃபைட்டு சீனு, கார் சேசிங், காரை உடைக்கிறது, அது ராதாரவினுடைய ஒர்க்கெலாம் கூலிக்காரெலாம் அபரிதமான ஒர்க்கு. அவரெல்லாம் வந்து இன்வால்மெண்ட் ஆகி அவர் பண்ண ஒன்று வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது.
இந்த மாதிரி ராஜசேகர் எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு தந்தார் இந்த படத்தில்? 2 ஹீரோக்கள் வச்சு பண்ணுவார் இல்லையா, இந்த கமல்லையும் ரஜினி சாரையும், கமல் சார் ரஜினி சாரையும் வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி அவர் இல்லை மாறி மாறி அவங்களுக்கு வெற்றி படம் பண்ண கொடுத்தவர். அதனால் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி இந்த படத்தை வந்து செலவு பண்ணி ஒரு கதையை கதையை மாற்றிட்டார். மாற்றி அந்த கார் சேசிங், பிளட்டு, அந்த கோல்டு கடத்தி போகிறது, அவர் கோல்டாக வர்றது, இதெல்லாம் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றியாச்சு. அப்புறம் டி ராஜேந்தர் அந்த படத்துக்கு முதல் மியூசிக்கு. அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் பிரச்சனையான நேரத்தில் நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். அப்போ அவர் தான் சொல்லுவார், நான் உனக்கு மியூசிக் பண்ணுறேன் தானே, எனக்கு வந்து நான் உனக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த இஷ்யூவும் கடந்து சரி பண்ணி அந்த படத்தை பண்ணும்போது திடீர்னு பார்த்தா பேப்பரில் விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சுது, நம்மளை அட்டாக் பண்ணியும் வர ஆரம்பிச்சுது. நான் டைலாக்லாம் பகலில் பல்லவனுக்கு கூட்டம், இரவில் நல்லவன், அந்த மாதிரிலாம் ஒரு போடுவோம் இல்லையா. திடீர்னு பார்த்தா விளம்பரத்தாக சிலர் எழுதலாம், துடுக்குமொழி அவை அனைத்தும் ஆகிடுமோ ராஜேந்திரின் அடுக்குமொழின்னு ஒரு விளம்பரம் வருது. அவருடைய படம் ஒரு தாயின் சபதம்னு நினைக்கிறேன். உடனே அந்த விபி மணின்ற தலைவரை, தானு சார் உங்களுக்கு ராஜேந்தர் தான் இந்த டைலாக் போட்டிருக்காரு, விளம்பரத்துக்காக சிலர் எல்லாம் துடுக்கும். நான் உடனே அவர் வந்து சின்னதாக விளம்பரம் விடுவேன்னா ஃபுல் பேஜ் விளம்பரம். அடுக்குமொழிக்கு சொந்தக்காரர் அறிஞர் கலைஞர், இருவரும் பெற்றது டாக்டர் என்னும் பட்டம், மற்றவர் அடுக்குமொழிக்காக அடித்து வருகிறார் வீணே, தம் பிராக்கெட் போட்டு பட்டம் போட்டு தம் பட்டம் போட்டு, தன்னையே தாழ்த்தி கொள்வோம் உயர்ந்தனாவான் இயேசுவின் பொன்மொழி, தன்னையே உயர்த்தி கொள்வான் டேஷ் டேஷ் ஆவான், இது தானுவின் தனிமொழின்னு போட்டு ஃபுல் பேஜ் விளம்பரம் போட்டேன். அதுக்கு அடுத்தது எவ்வளோ காலம் நீடிச்சது இந்த போர்? அடுத்தது 50ஆவது நாள் வரும். அது திரும்பி நான் நண்பர்களாக வந்து படம் பண்ண சொன்னாங்க, முதலுக்கத்து துரோகி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு விளம்பரம், அது ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஏவிஎம்மில். உண்பனே நண்பனாக உடனே இன்னொரு ஃபுல் பேஜ், நண்பனாக நடித்து நயவஞ்சனத்தால் பாதகம் செய்த பதரை அடையாளம் காட்டு 50ஆவது நாள் பதரை கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு ஃபுல் பேஜ் அடித்தேன். உடனே எனக்கு ஃபோன், ராஜேந்திரன், நான் தானே இந்த தயவு செய்து என் பேரை எடுத்துகிட்டு பதர்ன போடு. நான் சொன்னேன், அப்படி இல்லை ராஜு, நீயா போட்டதுக்கு நான் பதில் கொடுத்தேன், நானா இல்லை, நீ நினச்சிப்பார் உன்னை நம்ம 2 பேர் எப்படி பழகியிருக்கோம், என்னென்ன காலகட்டத்தில் நான் நின்று இருக்கிறவனுக்கு இதெல்லாம் நான் சொல்லணுமா, நீ தானே நான் இதெல்லாம் செஞ்சதுக்கு நான் உனக்கு வந்து இந்த படம் பண்ணித்தரேன்னு சொன்னேன், இன்றைக்கி இப்படி மாறி இருக்குது, அதுக்கு வந்து நான் காரணம் இல்லை, நீ தான். இல்லை தான் இன்னையோட நீ எதுவும் பண்ணாத, நான் இல்லை ராஜி நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நல்லா, இப்போவும் நல்லா தான் பழகின்னு இருக்கோம், அது செஞ்சு தான் இருக்கோம். வண்ண வண்ண பூக்கள் தான் நீங்கள் இளையராஜாவோடு இணைந்து பணியாற்றிய முதல் படமாக? ஆமாம். அது எப்படின்னா, நல்லவனுக்கு இளையராஜா தான் மியூசிக். அப்போது மகன் இவர் கங்கை அமரன் வந்து உண்மையிலேயே இளையராஜாவுக்கு கங்கை அமரன் மாதிரி ஒரு மனிதர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த 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 பிரிவு வந்து சில இடைவெளி, அந்த நேரத்தில் அவங்க ஒன்றா இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு, என்ன சார், நான் தான் ராஜேந்தருக்கு பின்னணி இசை சேர்க்க, சித்திரை திங்களில் முத்திரை பதிக்க பின்னணி இசை கை பிரசாத் 70mm விஜயன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுற விளம்பரம் பண்ணுறேன், எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா. ஒரு மியூசிக் டைரக்டர் இப்படி நரசிம்மணி நாதமழைகள்னு போட்டு அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறது, இப்படி பண்ணும்போது சந்திரபோஸின் சங்கீத மழைகள்னு போட்டு நல்லவனுக்கு பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது, அப்போ வந்து நல்லவனுக்கு வந்து இளையராஜா மியூசிக் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி என்னை வந்து இசைஞானியை பார்க்கறதுக்கிட்டு போனால் ரொம்ப ஆர்வத்தில் போய் பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய தொகை கேட்டார். சார் நீங்கள் 2 ரூபா தானே வாங்குறீங்க, நீங்கள் 10 ரூபா கேட்குறீங்களே, பொட்டி போட தெரியாது, நீ 10 ரூபா கொடுத்தல, எனக்கு 10 ரூபா கொடுன்றார். நான் சொல்லி ஒரு கதை சொன்னேன், இப்படி தான் நடந்தது, இப்படி தான் ஆனது, இப்படி தான் மாறிச்சு, அந்த மாதிரி நீங்களும் நடந்தால் அதுக்கு உண்டான வழி நடக்கும், அது பேசுனது ஒன்று, நடந்தது ஒன்று, முடிஞ்சது ஒன்று அப்படின்னு சொன்னேன். அதோடு நான் வந்துட்டேன். அமரை கூப்பிட்டுனாப்பா இப்படி சொல்கிறாரு, நான் எப்படிப்பா 10 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு பண்ணிட்டேன். உடல் அவர் வண்ணவன பூக்களுக்கு எத்தும் போய் திருப்பியும் நம்ம போட்டு அடித்தோடனே நீ அண்ணனே பார்க்க வேணாம், நான் உனக்கு மியூசிக் பண்ண வைக்கிறேன், அண்ணனை சும்மா போய் பார்த்துட்டு வா, எதுவும் பேசாத, நான் சம்பளம் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டாரு.
போனேன். ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் மியூசிக் பண்ணுறது அப்படின்னேன். அப்போது யார் டைரக்டர்னாரு? பால் மகேந்திராவா அப்படின்னு அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். இல்லை சார், நான் வந்து பாலு மகேந்திரா சாரை நான் வந்து பார்க்கும்போது அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் தான் படம் பண்ணான்னு கொடுத்தேன். அவரும் என்கிட்ட வந்து நான் ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசரை தேர்ந்தெடுக்கிறது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் தானே, எனக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு படம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்ற மாதிரி அவருடைய வாழ்வியலை சொல்கிறாரு. உடனே அட்வான்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். அப்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்படி ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்றாரு. என்றைக்கு சங்கடம் தீர்ந்தோ அன்றைக்கி நான் வரேங்க, நான் அவர் தான் டைரக்டரோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொன்னார், அது ஒரு கதை சொன்னேன். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சாபம் கொடுப்பாங்க, எனக்கு எப்போ விமோசனம்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ரூபத்தில் இப்படி வரும்போது ஒரு கிளி வந்து உக்காரும், ஒரு குரத்தி வந்து கூடை எடுத்து வைப்பா, அப்போது உனக்கு வந்து பழைய நிலைப்பாடு வருங்களா, அந்த மாதிரி எப்போது அதுக்குண்டான விமோசனம் கிடைக்குதோ என்றைக்குன்னு சொல்லுங்கள், அன்றைக்கி நான் அவரை கூட்டின்னு வந்து நம்ம படம் பண்ணலாம். அதுவரை நான் வேறு எங்கன்னா போகிறேன் அப்படின்னு. நீ திருந்த மாட்ட, முடிவில் நீ கஷ்டப்படுவ, நீ கூட்டணுன்ட்டார். அப்புறம் இதெல்லாம் நான் பால் மகேந்திரட்ட எதுவுமே சொல்லலை. சார் நாளைக்கு உங்களை மீட்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பால் மகேந்திரா சாரை கூப்பிட்டுன்னு ராஜா சார் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபிஷர்மேன் கோவுக்கு போனோம். அங்கே போயிட்டு கம்போசிங், நம்ப மாட்டேன், ஒரு வாழைப்பழத்தில் ஊதுவத்தி ஏற்றி வச்சு அது எரிய விட்டார். அந்த ஊதுவத்தி குளிர்றதுக்குள்ளவே 6 பாட்டு வந்துச்சு. 6-10 பாட்டு கொடுத்தாரு. எல்லாமே லட்டு மாதிரி பாட்டு. எக்ஸ்ட்ரானரி மியூசிக் நான் டவுட் கொடுத்துட்டாரு. அப்போ அவர் எடுத்த ஸ்டில்லு தான் இப்போ இளையராஜா வாசிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டில் அவர் எடுத்தது தான். அதை தான் நான் அவருடைய பர்த்டேக்கு, இளையராஜா பர்த்டேக்கு தந்தை மகர் காட்டு மகன் தந்தை காட்டு உதவின்னு 2 குரல் போட்டு அவங்க அம்மாவை ஃபோட்டோ போட்டு இளையராஜா மியூசிக் பண்ணுற மாதிரி அவங்க அம்மாவுடைய இது போட்டு ஒரு பெரிய 100 வருஷம் இருக்கக்கூடிய பெயிண்டிங் அவர் கொடுத்துருக்கேன். அது இப்போ எங்கே வச்சுருக்கான்னு தெரியாது. அவர் நினைவு மண்டபத்தில் அம்மா நினைவு மண்டலம் வச்சாரா எங்கே வச்சாரா தெரியாது. நான் பார்க்கும்போது தான் கேட்கணுன்ட்டு மறந்துடுறது. அப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன் அவருடைய பர்த்டேக்கு. அவ்வளோ பிரமாதமாக படமும் சில்வர் ஜூப்ளி போச்சு, நேஷ்னல் அவார்டும். அந்த படம் தான் முதல்ல உங்களுக்கு தேசிய விருதை பெற்று தந்த படம். அந்த படத்தில் தான் கதாநாயகன் பிரசாந்த் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது ஒரு கதை. எப்படின்னா, முதல்ல வந்து நம்ம கிழக்கு சிம்ல விக்னேஷ் அவனும் ஆதித்யான்னு ஒரு பையன்தான் 2 ஹீரோ வச்சு கதை. அவர் அவங்களுக்கு வந்து நடிப்புலாம் சொல்லி கொடுத்து ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து என்கிட்ட காமிச்செல்லாம் பண்ணார். மௌனிகா ஒரு கேரக்டர், வினோதினி ஒரு கேரக்டர் வச்சு பண்ணி கொடுத்து ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. 5 நாள் 6 நாள் பொறுத்து திடீர்னு ஒரு பிரச்சனை அவருக்கு வருது. பாலுமகேந்திரா சார் ஒரு பிரச்சனை ஒருத்தரால் வருது. அதனால் அந்த கேரக்டரு, செகண்ட் கேரக்டர் ஆதித்யா கேரக்டர் தான் விக்னேஷ்க்கு வரணும், விக்னேஷ் கேரக்டர் தான் ஆதித்யாவுக்கு போகணும், எப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னு அவர் சம்மந்தப்பட்டவங்க தகராறு பண்ணுறாங்க. அவர் வந்து இந்த சூழ்நிலையை நம்மகிட்ட சொல்ல முடியல. என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வந்து இந்த பையனுக்கு நடிக்க வரல தானே விக்னேஷுக்கு, அதனால் நான் பிரசாந்தை போட்டுக்கிறேன்னாரு. பழநழு பாலில் விழுந்த மாதிரி நமக்கு நல்லது தானே, தாராளமாக பிரசாந்தை கூட்டு வந்துருங்கன்னு பிரசாந்த் வந்து நடித்தார். அப்படி தான் பிரசாந்த் வந்தார். அதில் வந்து நல்லா அந்த படத்தின் போது இளையராஜாவோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா பேசிப்பாங்க. ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் மாறிச்சு. அது வந்து அந்த பாட்டு ஹிட்டு, பெரிய ஹிட்டு, ஜேசாஸ் பானது. தந்தே 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 தரே தந்தே தந்தே தாரே அப்படின்னு பாட்டு, வாலி எழுதின பாட்டு. அந்த பாட்டுக்கு பதில் வேற ஒரு பாட்டு தான். அதாவது ஒரு கதாநாயகன் ஓடிக்கினே பாடணும். அந்த டியூனு தான் ராஜாவும் பாலு மகேந்திராவும் ஃபிக்ஸ் பண்ணது. ஆனால் ரெக்கார்டிங் போய் பார்க்கும்போது இந்த பாட்டு ஸ்லோவாக நடந்து போகிற மாதிரி இது. பாலு மகேந்திரா சார் கூப்பிட்டு, சார் நம்ம வந்து பாட்டை மாற்றிட்டோம் சார், நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து ஓடிக்கினே பாடுவான், அது இல்லையா சார் இது. அப்போது கண் கலங்கினார். என்ன சார், ஏன் சார் கண் கலங்குறீங்க? இல்லை தானே, 20 நாளைக்கு முன்னாடி இறந்தது, எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் வருது. அந்த நேரத்தில் ராஜா வந்து செலக்ட் பண்ண பாட்டை கேட்டோம் சார், இந்த கேசட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், அதனால் எனக்கு அப்பா இறந்ததில் நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரின்னார். சார் அதாவது என்ன மாறுதல் வந்தாலும் நமக்கு வந்து வெயிட்டாக தான் சார் பாட்டு இருக்குது அப்படின்னு. அது ஒரு சுகானுபவம். அதாவது கேசட் மாறினாலும் இன்னொரு கேசட் கொடுக்கும்போது அதுலேயும் ஒரு பாட்டு இருக்குதுல்ல.
கபாலி நிகழ்ந்ததில் சௌந்தர்யாவுக்கும் பங்கு இருக்கா? கண்டிப்பாக அவங்க தான் இதை கேட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க முதல்ல கதை. ஆமாம், கோவா ஷூட்டிங் போது தான் இந்த தம்பி வெங்கட் அசிஸ்டன்ட் தானே. ஆமாம். அதனால் அது தொடர்பில் அந்த படம் உருவாக்கத்தின் போது ரஜினிகாந்தோட பழகிய அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதாவது நெடுநாள் கனவு. ஏன்னா நிறைய படங்கள்லாம் தள்ளியே போச்சு பண்ண வேண்டியதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய முடிவு வரும்போது அதுலேயும் ஒரு 3-4 கதையை தள்ளி போடுறது, டைரக்டர் தள்ளுறது, கடைசியில் இது வந்து சிங்காகி பண்ணோம். இதில் மலேசியாவில் ஷூட்டிங் போது இது ஒரு 2-3 தடவை தான் நான் போயிருப்பேன். 2 தடவை போயிருப்பேன். அது வரலும் என்னுடைய பெரிய மகன் பரதாமன் தான் பார்த்துருந்தார் ஷூட்டிங்லாம். ஒரு பக்கம் தெரி, ஒரு பக்கம் கபாலி. தெரி ஷூட்டிங் நடக்கும்போது தான் சார் கூப்பிட்டார். அது அவருக்கு அது வந்து என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தானே. பெரிய படம் பண்ணின்னு இருக்கும்போது கூப்பிட்டு இது கொடுத்தாரு. இது பண்ணும்போது பார்த்தா நீங்கள் கோவாவில் பார்த்தீங்கன்னா இல்லை, ரைட் சைடு வந்து தெரி, லெஃப்ட் சைடு கபாலி, 2 ஷூட்டிங் நடக்குது. இது ஒரு 30 நாள் நடக்குது, இது ஒரு 25 நாள் நடக்குது. பார்த்துக்க எப்படி சமாளிச்சிருவோம். அப்படி அங்கே போகும்போது அங்கே அவருக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஜனங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் வருது. அவர் மேலே இருக்கிற பக்திக்கு சொல்லணும்னா ஆர்வத்தில் ஹோட்டலில் போனாலும் வந்து நிற்கிதுங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ண நிற்கிது. மழை கொட்டுது. அந்த மழையில் உள்ளே போகும்போது கையை காமிச்சிட்டு உள்ளே போயிட்டார். போனவர் ஈவினிங் வரும்போது பார்த்தா அந்த ஜனங்க அங்கே மழையில் நனைஞ்சுது. அப்போது என்கிட்ட ஃபீல் பண்ணேன்னா தானே நம்ம என்ன ஜனங்களுக்கு பண்ணோம், இவங்களுக்கு என்ன பண்ணோம், ஏன் இப்படி வந்து மழையில் நனைஞ்சுன்னு இருக்காங்க, நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம், இப்படிலாம் பண்ணலாம். இல்லை சார், அவங்க மேலே வச்சுருக்க அன்பு சார், இன்வால்மெண்ட்டு சார், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு அதாவது நீந்தின்னு தான் வருவார். அது பெரிய சமாச்சாரம் அந்த படத்தில். அந்த நேரத்தில் பார்த்தா அவருக்கு வர உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வரும்போது நான் மெட்ராஸில் இருக்கிறேன். அவங்க டாக்டர்ஸு 2 பேரும் ஃபோன் பண்ணுறாங்க. அதுவும் ஐஸ்வர்யா தான் ஃபோன் பண்ணி, அங்கிள் தயவுசெய்து அப்பாவை அமுச்சு வைங்க, ஜுரத்துலேயே இருங்க, டாக்டருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, பண்ணக்கூடாது. நான் உடனே என் பையனுக்கு ஃபோன் பண்ணி அவர் என்ன சொன்னாலும் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். கேன்சல் பண்ணிட்டு அவரை அமுச்சுட்டு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றேன். அவர் கூப்பிட்டு ரஞ்சித்து சொல்லி, ரஞ்சித் போய் இந்த மாதிரி தானு சார் பேக்கப் பண்ணின்னு வர சொல்கிறாரு, நம்ம திருப்பியும் பண்ணலாம் அப்படின்னா. முடியாது, இவ்வளோ செலவு பண்ணின்னு வந்து இவ்வளோ செலவாகி திரும்பவும் வந்து என்ன செலவாகும், அதெல்லாம் முடியாது, நான் நடிச்சு தான் போவேன். தானு சார் சொல்லுவார், அவர் நான் என் ப்ரொடியூசர் நல்லாயிருக்கும் நான் சொல்லுவேன்னு தன்னை வருத்தி அந்த கபாலிடான்னு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வராரு. அப்போ நல்ல ஜுரம் இருக்குது. அவ்வளோ ஜுரத்துலேயே பண்ணி முடித்து இருந்துட்டு வந்தார். அந்த ஒரு டெடிக்கேஷன். தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காருண்யவான், கருணை மனம் கொண்டவங்களுக்கு தான் அந்த இன்வால்மெண்ட் இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும், தன்னை பாதித்தா கூட பரவாயில்ல, ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். என்ன மாதிரி இது? நீங்கள் கேட்ட கதையை படமாக பார்த்தபோது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து கிளைமேக்ஸ் மாத்திரம் அவர் அந்த சைனாக்காரனை அடித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து நிற்பார். ஒரு ரோலிங் ஷாட்டில் அந்த துப்பாக்கி எடுத்து இப்படி வைப்பார் இல்லையா, அதோடு ஃப்ரீஸ் பண்ணி டைட்டில் போடணுன்னு நான் விரும்பினேன். ரஜினி சார் சொன்னேன், இல்லை டைரக்டர் என்ன சொன்னார் அது பிரகாரம் பண்ணு. இல்லை சார், உள்ளே நுழையிறாங்க, திடீர்னு டமால்னு அடிக்குது, ஹீரோ செத்தாரா போனவன் செத்தானான்றது ஒரு கொஸ்டின், ஜனங்க ஒரு குழப்பத்திலே வரணும் இல்லையா, ஏதோ ஒன்று மனசில் அவர் வச்சு செய்கிறாரு. டைரக்டருக்கு வழி விட்டார். நான் ரொம்ப கம்பல் பண்ணி சொல்ல முடியும், அவர் பேச்சு நம்ம சொல்ல தான் முடியும். அவர் இது ஆனால் அந்த படத்தை வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணுவேன். அப்போ பாருங்க வித்தை, இப்போ ஆள வந்தான் மன போகிற மாதிரி நடத்தி காமிப்ப பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பெரிய வெற்றி. அதாவது இன்றைக்கும் அதனுடைய ரெக்கார்டை உடைக்க முடியல அமெரிக்காவில். இன்றைக்கி வந்து சினி கேலாக்ஸி சஞ்சய் வந்து மிக உயரத்தில் இருக்கிறாருன்னா கபாலி தான். சூப்பர். அவ்வளோ வசூல். சில பேர் வந்து ஏகடியம் புரிஞ்சாங்களே, எல்லி நகரில் இந்த கபாலியின் தோல்வியெல்லாம் சொன்னாங்களுக்கு விடையளிக்கிற மாதிரி தான் வசூல் எடுத்து போட்டேன். சென்னை மாநகர வசூல், அந்த வசூல் தொட முடியாது. ஏன்னா அங்கே கியூ கட்டின்னு நின்றுதுங்க. ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஃபேக்ட்ரி லீவ் விட்டாங்க, ஐடி கம்பெனி லீவ் விட்டாங்க. எந்த காலம் இன்றைக்கும் சத்யன் காம்ப்ளெக்ஸில் போனால் ஹையஸ்ட்டு ரெக்கார்டு வந்து கபாலி தான். கபாலி தொடவே முடியாது. இவ்வளோ ஜனம். அந்த முன்ன நாடோடி மன்னனில் இரும்பு கட்டியே உடைச்சாங்க கிருஷ்ணா தேட்டரில், அந்த மாதிரி உடைச்சிட்டாங்க சத்யன் தேட்டரில்.
தனுஷோட சேர்ந்து படம் எடுக்கிறதுன்ற முடிவை எப்போ எடுத்தீங்க? ஒரு பண்டிகை ரஜினி சாரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போது அவருடைய பெரிய பையன், தனுஷுடைய பெரிய பையன், எங்கள் தாத்தாவே வச்சு படம் எடுக்க எங்கள் அப்பா வச்சு எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டு நான் சொல்ல உங்கள் அப்பா டைட்டு கொடுக்க சொல்லுப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னேன். இது முடிஞ்ச பிறகு இதை வந்து சார் வந்தாருன்னு சொல்லி சிரித்தேன். பாருங்க சார் இப்படி கேட்குறாரு புள்ளாண்டா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தார். அதுக்கு அடுத்தது காலா வந்து தனுஷுக்கு பண்ணுறாரு. அப்போ என்ன ரஞ்சித் தான் டைரக்டர். அதனால் கபாலி 2 அப்படின்ற பேர் வேணுன்றதுக்காக என்னை கூப்பிட்டு தானே அந்த கபாலி டைட்டில் 2ன்னு எடுக்க போகிறாங்க, நீங்கள் தனுஷ் ஃபோன் பண்ணால் நீங்கள் கொடுத்துருங்கச்சு. ஓ, காலாக்கு முதல்ல கபாலி 2 உடனே எனக்கு தனுஷ் அடுத்த ஒரு 1 ஹவரில் ஃபோன் பண்ணிச்சு. இந்த மாதிரி சார் உங்களை வந்து பார்க்கணுச்சு. தம்பி சார் சொல்லிட்டாரு, நீ அங்கேயே இரு, நான் வரேன்ட்டு நானே லெட்ரு டைப் பண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்தேன். கொடுத்த பிறகு காஃபி கொடுத்து சாப்பிட்டுட்டு லிஃப்ட்டில் வரும்போது திருப்பியும் வந்து சார் நம்ம எப்போ சார் பண்ணுவோம் அப்படின்னு தம்பி கேட்டது. சூப்பர். லிஃப்ட் விட்டு வெளில வந்தேன், ரூமில் போய் உட்காந்தேன். உன் பையன் இந்த கேள்வி கேட்டான், நான் ரெடி தம்பி நீ சொல்லு நான் ரெடின்றேன். அப்படி ஆரம்பிச்சது தான் வேலையில்லாப்பட்டது முதல்ல. அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே என்னை கூப்பிட்டு வெற்றிமாறன் தம்பியை சொல்லி நீங்கள் அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்க சார், அப்படி தான் நான் பண்ணேன். எப்படி இருந்தது அசுரன் கதையை கேட்ட போது உங்களுக்கு? அதில் ஒரு சுகானுபவம் என்னன்னா, சொன்ன டைமில் அந்த படம் லேட் ஆகுது. என்னை கூப்பிட்டு ஒரு நாள் வந்து நான் உங்களை பார்க்கணுன்னு வெற்றி தம்பி சொல்லுது. சரின்னு அவரை வந்து ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறேன். சார் உங்களுக்கு சொன்ன டைமில் என்னால் படம் பண்ணுறதுக்கு டேட்டும் டைமும் இல்லை இடிக்குது, அதனால் அந்த அட்வான்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டுமான்ச்சு. தம்பி 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம் ஆனால் கூட நம்ம தான் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கை கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுதான் அசுரன் வந்து அதுக்கு முழுக்க காரணம் வெற்றிமாறன் தான். தம்பி வெற்றிமாறன் வந்து வெக்கைன்ற ஒரு நாவல் தான் பூமணி எழுதுனது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைன் தான். ஆமாம், அதாவது அண்ணங்காரனை கொண்டவங்கள தம்பிக்காரன் பழி வாங்கிடுறான். தம்பிக்காரனை அதாவது 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளை பழி வாங்கப்படுறான், 2வது பிள்ளை அதை போய் பழி வாங்கிடுறான் அண்ணன் கொண்டவங்கள. அதனால் இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக ஒரு தந்தை படக்கூடிய சூழல் தான் அது. பட் வெற்றிமாறனுக்கு தனுஷுக்குள்ள கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அது வந்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறுன்றி பின்னி பிடர்ந்தது. அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரேப்போ அண்டர்ஸ்டாண்டிங். அந்த திரைப்படத்தை திரையில் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? படம் பண்ணினே இருக்கும்போது அப்பப்போ எடிட்டிங்கில் கூப்பிட்டு டைரக்டர் சில இதெல்லாம் திடீர்னு போகும்போது இதை பாருங்கள் சார் அப்படின்னு காமிப்பார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து படம் பார்க்கும்பொழுது ரொம்ப டைரக்டர் வந்து உச்சி முகர்ந்தேன். அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றியாகுன்றது அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அதுக்கு கட்டியும் போடுற மாதிரி படம் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கு ஏகோபித்த வரவேற்பு எல்லா சைட்லேருந்தும், எல்லா லாங்குவேஜில் இருந்தும் அந்த படத்துக்கு ரீமேக்குக்காக கேட்டாங்க. உதாரணம் சொல்ல போனால் ஹிந்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைரக்டர்லாம் ஹீரோக்கள்லாம் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய ஒரே வேண்டுகோள் ரெக்வஸ்ட் வெற்றிமாறன் தம்பி தான் டைரக்ட் பண்ணணும் சார், எடுத்ததே எடுக்குது நான் எதுக்கு சார் வேறு யாருன்னா எடுத்துக்கணும் சார் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக மறுத்தார். அதாவது அவரை வந்து எப்படி சொல்லணுன்னா, அவரை வந்து காசால் விலைக்கு வாங்க முடியாது. என்ன காசு கொடுத்தா கூட அவருடைய பாலிசியில் அது கரெக்டாக அப்படி நிற்பார். அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி போகுது கூட தன்னடக்கத்தோடு இந்த படம் விடுதலை படம் சூரிய வச்சு சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம். இதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய வாடிவாசல்னு பண்ணது. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன். அதான் அந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக எடுத்துன்னு வந்துட்டார். படம் முடியுது, நான் போய் அவர்கிட்ட போயிட்டு இந்த தேதி ஆயுத பூஜை லீவெலாம் வருது தம்பி, ஒரு 5 நாள் நல்ல வசூல் இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னேன். ரொம்ப இறுக்கமான டைம் சார் எனக்கு. எப்போவுமே ஃப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துப்பேன். ஏன்னா டப்பிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மிக்சிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எடிட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கடைசி வரலும் நான் வந்து அதுக்காக உழைப்பேன்.
என்னுடைய படங்கள் சீக்கிரம் முடிச்சிடும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் மாத்திரம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம் சார். நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, நீங்கள் இது வரலாம் கேட்டதும் இல்லை, இது ஒரு நல்ல வாய்ப்புன்றீங்க, நான் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துட்றேன் சார், நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்க அப்படின்ட்டாரு. பட் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர் வேலை நடந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, டெங்கு காய்ச்சல். ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு வராரு மலர் ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி டெங்கு அப்படியே முடக்கப்படுறது, உடம்பெல்லாம் அவருக்கு வலியாக தான் இருக்கும். அதில் ஒரு நாள் உள்ளே நுழைகிறேன், பார்த்தா பெட்டிலே படுத்துக்கின்னு எடிட் பண்ணிடுக்கிறார். இதை கட் பண்ண அதை கட் பண்ண நுழைஞ்ச உடனே பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாக போய் ரொம்ப சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்த போது நான் சொன்ன, தம்பி இவ்வளோ சிரமப்பட்டு பண்ண வேணாம், நம்ம ரிலீஸ் தள்ளிக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் வார்த்தை கொடுத்துட்டேன், அந்த வார்த்தையில் அப்படி நிற்கிறப்ப அந்த வார்த்தையில் நான் கொடுத்துட்டேன், எப்படியா இருந்தாலும் பண்ணிடலாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க சார், இதுக்காக நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஒர்க் பண்ணி அதை காப்பி எடுத்து கொடுத்தாரு. அது அவ்வளோ பெரிய வெற்றி. அதாவது பெஸ்ட்டு ப்ராடக்டாக வந்து ரொம்ப உயரிய படைப்பு. அப்புறம் அதுக்கு வந்து தேசிய விருது கிடச்சி. ஞாபகம் போனால் டைரக்டருக்கும் கிடைக்கணும், அவருக்கு தான் அதிகமாக கிடைக்கணும். அவ்வளோ நல்ல மெசேஜ் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் கிடைக்கணும், சிங்கருக்கு கிடைக்கணும், கேமராமேன் கிடைக்கணும், எல்லா வகையிலையும் அது தகுதியானது. அந்த வருஷத்தில் வந்து அவங்களுக்குள்ள போர்டு மீட்டிங் போட்டு ஒரே படத்துக்கு அதிக அவார்டு கொடுக்காம பிரித்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி அந்த குழுவில் முடிவெடுத்துருக்கோம். அதில் சில ஃபைட் பண்ணால் கூட இல்லை நீங்கள் விட்டு தான் கொடுக்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அது போச்சு. நம்மளுக்கு 2 விருது கிடச்சிது, சிறந்த படமும் சிறந்த நடிகர் விருது கிடச்சிது. எனக்கு வந்து பாலுமகேந்திரா இயக்குனர் பாலுமகேந்திரா தேசிய விருதாக தான் அவர் வாங்கி கொடுத்தாரு. அவரும் மேடை ஏறி எனக்கு கூட வந்தார், இவரும் மேடை ஏறி வாங்கிறதுலாம் எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.